குடல், குடல் சார்ந்த உடல். உடல் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் குடல் நன்றாக இருக்க வேண்டும். இந்த ஒரு ஜான் வயிற்றுக்கு தான் நான் வாழ்றேன்ற ஒரு வார்த்தை உண்மையான ஒன்று. வயிறு சுத்தமா இருந்துச்சுன்னா எல்லாமே சுத்தமாக இருக்கும் வாழ்க்கை. இப்ப இந்த குடலை எப்படி வச்சுக்கிறது? இன்னைக்கு நம்ம சாப்பிடுற சாப்பாடு, டீ, காஃபி, கரெக்டான உணவுகளை, கலர் உணவுகள், ஜங்க் ஃபுட், பீஸா, பர்கர், என்னென்னமோ இன்னும் சொல்லிக்கிட்டே போலாம். பயமா இருக்கு. கொக்கி புழு, நாடா புழு, என்னென்னலாம் இருக்கோ அத்தனையுமே நம்ம வயிற்றுல வச்சிருக்கோம். அது இல்லாம நான் சாப்பிட்ற கழிவுகள் எல்லாம் வெளியில போதா? இல்ல. இதை மட்டும் செஞ்சாலே போதும். அற்புதமான டைஜஷன் சிஸ்டம், அற்புதமான குடல் வளம், உலர்க்கூடிய புண்ணு, அல்சர் எதுவுமே இருக்காது. கெப்டிக் அல்சர் வரைக்கும் இருக்காது. ஒவ்வொரு வருஷமும் 48 நாள் இதை எடுத்தாலே போதுமான விஷயம். ரொம்ப ஈஸி. பஞ்சாமிர்தம் கொடுப்பாங்க பழனியில, அதேதான். எதுக்கு கோயில்ல பஞ்சாமிர்தம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க? பஞ்சாமிர்தம் நம்ம பிரசாதம் நினைச்சுக்கிறோம். இதை மட்டும் 40 நாள் எடுத்து பாருங்க. மோஷன் எவ்வளவு ஃப்ரீயா போகுது, குடல் எவ்வளவு ஃப்ரீயா இருக்கும், என்னமோ உடம்பு விட்டு பெருசா போன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ரொம்ப ஆரோக்கியமா இருப்பீங்க. இறை தன்மையோடு, இறை நம்பிக்கையோடு நான் சாப்பிட சொல்லல, மருந்தா சாப்பிடுங்க. இறையோடு சாப்பிட்டீங்கன்னா பயங்கரமா வேலை செய்யும். இதனாலதான் கோயில்ல பஞ்சாமிர்தத்தை கொடுத்தாங்க. வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது. மிக முக்கியமானது. குடல், குடல் சார்ந்த உடல். உடல் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் குடல் நன்றாக இருக்க வேண்டும். இந்த ஒரு ஜான் வயிற்றுக்கு தான் நான் வாழ்றேன்ற ஒரு வார்த்தை உண்மையான ஒன்று. அப்போ சாப்பாடு தான் வாழ்க்கையா அப்படின்னு கிடையாது. எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த உணவு சார்ந்த விஷயம், வாழ்க்கை, பொருளாதாரம். இந்த உணவு அப்படிங்கிற விஷயத்துல பாத்தீங்கன்னாக்கா நம்ம இன்னைக்கு கரெக்டா இருக்கோமானா இல்லவே இல்லை, இருக்கவும் முடியாது. பிகாஸ் கலப்பட உணவு, கலர்ஃபுல் உணவு அப்படிங்கிற விஷயத்துல இன்னைக்கு வாழ்க்கை போய்கிட்டே இருக்கு. சோ குடலை வளர்த்தேனே, உயிரை வளர்த்தேனே, இப்படிதான் வச்சுக்கணும். முன்னாடி எப்படி இருக்கும்? உயிரை வளர்த்தேனே அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கும். இப்ப எல்லாம் என்ன பண்ணா, வயிறு சுத்தமா இருந்துச்சுன்னா எல்லாமே சுத்தமாக இருக்கும் வாழ்க்கை. சரி, இப்ப இந்த குடலை எப்படி வச்சுக்கிறது? இன்னைக்கு நம்ம சாப்பிடுற சாப்பாடு, டீ, காஃபி, கரெக்டான உணவுகளை, கலர் உணவுகள், ஜங்க் ஃபுட், பீஸா, பர்கர், என்னென்னமோ இன்னும் சொல்லிக்கிட்டே போலாம். பயமா இருக்கு. மைனஸ்ன்னு சொல்றாங்க. இன்னைக்கு இப்ப லேட்டஸ்ட்ல பாத்தீங்கன்னா அவ்வளவு கேன்சர் வரைக்கும் வருதுன்னு சொல்றாங்க. சோ இன்னைக்கு குழந்தைங்க எல்லாம் அடிக்ட் ஆயிட்டு இருக்காங்க. இன்னைக்கு எல்லாருமே அடிக்ட் மொபைல் அடிக்ட்ல இருந்து எல்லாம் அப்படிதான். சோ எதுக்காக நான் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, மொபைல் பாக்குறதுக்கும் குடலுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? உடல் வற்றினால் குடல் காலி, குடல் வற்றினால் உடல் காலி. அப்ப உயிரை எங்கேருந்து வளர்க்க முடியும்? அதான் திருமூலர் அழகான சொன்ன விஷயம். நான் சொல்ற விஷயம் கிடையாது, திருமூலர் சொன்ன விஷயம். அழகான மருந்து சொல்லியிருக்காரு. இந்த குடலை பத்திரமாக பாதுகாக்க வேண்டும். அப்படின்னா குடல் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் கிருமி, தொற்று நோய், கொக்கி புழு, நாடா புழு, என்னென்னலாம் இருக்கோ அத்தனையுமே நம்ம வயிற்றுல வச்சிருக்கோம். அது இல்லாம நான் சாப்பிட்ற கழிவுகள் எல்லாம் வெளியில போதா? இல்ல. 80% வெளில போகும், மீதி 20% உள்ளேயே உட்காந்துருக்கும். அதுதான் இறுகி கல்லாகி ஹைப்பர் கேஸ்ட்ரிக்கா வரும். அதுதான் கேன்சராக மாறும். அதுதான் மலச்சிக்கலை உருவாக்கும். குடலை இறுக்கி அதோட ஃப்ரீனஸே இருக்காது, அங்க லூப்ரிகன்ட் இருக்காது. அப்ப எப்படி உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் இல்லாம இருக்கும்? அப்போ இதை மட்டும் செஞ்சாலே போதும். அற்புதமான டைஜஷன் சிஸ்டம், அற்புதமான குடல் வளம், உலர்க்கூடிய புண்ணு, அல்சர் எதுவுமே இருக்காது. கெப்டிக் அல்சர் வரைக்கும் இருக்காது. அதுதான் காலையில 48 நாள் இதை பண்ணுங்க. அதுக்கப்புறம் கேப் விட்டுருங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்க ஒரு 48 நாள் எடுத்தீங்கனாலே போதும். வருஷம் ஃபுல்லா நீங்க என்ன வேணா அழகா சாப்பிடலாம். அடுத்த வருஷத்துக்கு ஒரு 48 நாள், ஒவ்வொரு வருஷமும் 48 நாள் இதை எடுத்தாலே போதுமான விஷயம். ரொம்ப ஈஸி. பஞ்சாமிர்தம் கொடுப்பாங்க பழனியில, அதேதான். எதுக்கு கோயில்ல பஞ்சாமிர்தம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க? பஞ்சாமிர்தம் நம்ம பிரசாதம் நினைச்சுக்கிறோம். இல்லை. தேங்காய், வெல்லம், வாழைப்பழம், இந்த மூணுமே மகா மருந்துன்னு சொல்லியிருக்காங்க. அமிர்தம். இதைத்தான் நம்ம கோயில்ல கொடுக்க ஆரம்பிச்சாங்க. நீ செஞ்சு சாப்பிடனா யாரும் சாப்பிட மாட்டாங்க, ஆனா பிரசாதமா கொடுத்தா சாப்பிடுவாங்க. பன்னீர் இலையில ஒரு விபூதி வச்சு கொடுக்குற மாதிரி பழனியில, அதே மாதிரி திருச்செந்தூர்ல எங்கெங்கெல்லாம் கொடுக்குறாங்களோ அதெல்லாம் மருத்துவமும். பாலாபிஷேகம் பண்றதும் பாத்தீங்கன்னா சிலையில பட்டு வர்றது பாத்தீங்கன்னா பஞ்சலோகமா இருக்கலாம், நவபாசனமா இருக்கலாம், கல்லா கூட இருக்கட்டும். மேல பட்டுச்சுன்னா அதுல எல்லாமே எனர்ஜி இருக்கு. எனர்ஜியோட ஒரு பால் தீர்த்தமாக மருந்தாகும். அத்தனையுமே சயின்டிபிக் ப்ராசஸ் நம்ம முன்னோர்கள் செய்யறது எல்லாமே. சரி, இப்போ இந்த மூன்றும் சேர்ந்ததுதான் மகா மருந்து. குடல் பலமா இருக்கணும்னா எந்த பிரச்சனையும், கேஸ்ட்ரிக் எல்லாம் பாத்தீங்கன்னா ஏப்பம் விட்டுக்கிட்டே இருப்பாங்க, படுக்கவே முடியாது. சோ இந்த இடத்துல கூடிய உணவு குழாயில பிரச்சனை இருக்கும், அடைப்பு இருக்கும், என்னென்னலாம் இருக்குமோ அத்தனையும் இருக்கும் இல்லையா? இதை மட்டும் சாப்பிட்டு பாருங்க 48 நாள். அவ்வளவு சூப்பரா உங்களுக்கு வயிறு இருக்கும், தொப்பை இருக்காது, நல்ல கொழுப்பையும் கெட்ட கொழுப்பையும் பிரிச்சு கொடுக்குற லிவர் செமையாயிடும். ஆக மொத்தத்துல ராஜ உறுப்புகள் அனைத்தும் நலமாக, வளமாக, பலமாக இருக்க வேண்டும் என்றால் இந்த ப்ராசஸ். பஞ்சாமிர்தம் தான். அதை நம்ம எப்படி எடுத்துக்கணும்? வாழைப்பழம், ஒரு வாழைப்பழத்தை நல்லா கசக்கிடுங்க. அப்படியே ஒரே பஞ்சாமிர்தம் மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க.
ஒரு 2 சிட்டிகை மஞ்சள் போட்டுக்கோங்க. தேங்காய் பால் இல்லைன்னா தேங்காய் துருவலிங்க பார்த்தீங்களா, அதை கொஞ்சம் போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ருங்க. அவ்வளவுதான். தேங்காய் துருவல் இல்லைன்னா தேங்காய் பால், அதாவது புளிஞ்சதா இருக்கணும். தேங்காய் பால் அவ்வளவுதான். தேங்காயா இருக்கலாம், திருவலாக இருக்கலாம், பாலாக இருக்கலாம். அவ்வளவுதான். அடுத்தது மஞ்சள் 2 சிட்டிகை, வாழைப்பழம் அவ்வளவுதான். நாட்டு சர்க்கரையோ இல்லைன்னா வெல்லம், அந்த காலத்துல வெல்லம் தான் சேர்த்திருக்காங்க. வெல்லம் நல்ல வெள்ளமா இருந்தா பார்த்து வாங்கிக்கோங்க. அவ்வளவுதான். இதை மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க. அவ்வளோ டேஸ்டா இருக்கும். பஞ்சாமிர்தம் மாதிரியே இருக்கும். பஞ்சாமிர்தம் தான், பஞ்ச அமிர்தம். புரியுதுங்களா? இப்ப நம்ம உள்ள போட்டுக்கிறது வந்து பாத்தீங்கன்னாக்கா நாட்டு சர்க்கரையோ வெள்ளையோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா சேர்ந்துருக்கும். அப்பெல்லாம் ஏலக்காய் தேவைப்பட்டா ஏலக்காய்லாம் போடுறீங்களா, அதெல்லாம் சேர்த்து 5 பொருளாக மாறும். அதனாலதான் பஞ்ச அமிர்தம் தான் பஞ்சாமிர்தம். பஞ்ச அமிர்தம் ஒரு கடவுள் கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா அது தீரும். நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய 5 எலமெண்ட்ஸ், அதான் 5. பஞ்ச அமிர்தத்தை சேர்த்து கொடுக்குறாங்க இல்லையா, இந்த வாழை பூவம்பழத்துல அவ்வளோ பெரிய சக்தி இருக்கு. புரியுதுங்களா? ஸோ அந்த காலத்துல தேனும் சேர்ப்பாங்க, அதுவும் அமிர்தத்துல வருது. தேன் கூட சேர்த்துக்கலாம், 1 ஸ்பூன் தேன் சேர்த்துக்கலாம் நீங்க. மஞ்சள் மகா அமிர்தம், அதுதான் பஞ்ச அமிர்தம் தான் பஞ்சமிர்தம். இப்ப நான் சொல்லக்கூடிய அமிர்தம் குடல் மட்டும் கிடையாது, உடலையும் மினுமினுப்பாக்கும். ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டினா நம்புவீங்களா? என்னென்னமோ நம்ம மருந்து செய்யறோம். பஞ்சமிர்தம் தங்க புஷ்பம் இணையான மஞ்சள் வந்து தங்கம் தான், புஷ்பம் தான். நீங்க தங்க இயற்கையான தங்க புஷ்பம்னா அது மஞ்சள் மட்டும்தான். சரிங்களா? அதோட ஆவாரம் பூலாம் சேர்ந்துச்சுன்னா அதோட சேரும். ஆவாரம் பூ இதுல தேவையில்லை, நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஸோ வாழைப்பழம், வெல்லம், நாட்டு சர்க்கரை, அதே மாதிரி ஏலக்காய் நீங்க சேர்த்துக்கலாம். மஞ்சள் 2 சிட்டிகை எடுத்துக்கோங்க. தேங்காய் துருவலா தேங்காய் பால், அவ்வளவுதான். இதை மட்டும் 40 நாள் எடுத்து பாருங்க. மோஷன் எவ்வளவு ஃப்ரீயா போகுது, குடல் எவ்வளவு ஃப்ரீயா இருக்கும். என்னமோ உடம்பு விட்டு பெருசா போன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ரொம்ப ஆரோக்கியமா இருப்பீங்க. 48 நாள் தான் கணக்கு கிடையாது. நீங்க ரெகுலரா எடுத்துட்டு வாங்க. சார் சுகர் பேஷண்ட் சார், நான் எடுத்துக்கலாம், தாராளமா எடுத்துக்கோங்க, தவறே கிடையாது. நீங்க எப்பவும் ஒரு மெடிசன் எடுக்க தான் போறீங்க, எடுத்துட்டு தான் இருக்க போறீங்க. சாப்பாடு சாப்பிட்டாக்கா உங்களுக்கு சுகர் ஏறி இறங்க தான் போகுது. ஸோ அது மாதிரி நீங்க வந்து இந்த ஒரு விஷயம் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா சுகரும் மட்டுப்படும், குறையும். ஏன்னா இந்த பஞ்சாமிர்தம் வாதம் பித்தம் கபத்தை பேலன்ஸ் பண்ணிட்டாலே ஆட்டோமேட்டிக்கலா உங்களுடைய கல்லீரல், அதே மாதிரி உங்களுக்கு பித்தப்பையில இருக்கக்கூடிய விஷயங்கள் பேலன்ஸ் ஆனாலே உங்களுக்கு சுகர் கண்ட்ரோல் ஆயிடும். இனிப்பு அப்படிங்கறது நீங்க பாக்குறதுன்னா நாட்டு சர்க்கரை, நீங்க இல்லைன்னா தேன், இல்லைன்னா அப்படிதான் நீங்க அனுப்பீங்க. தேன் உங்களுக்கு சுகர்ல சேராது. நாட்டு சர்க்கரை உங்களுக்கு கொஞ்சோண்டு டெம்ட் ஆகும், திருப்பி கீழே இறங்கிக்கும், ஒரு மோஷன் ஒரு யூரின்ல போயிடும். ஆக மொத்தத்துல இதுதான் உங்களுக்கு. இது ஒருவேளை இதை தவிர்த்துட்டு தேங்காய் பால், மஞ்சள், வாழைப்பழம் இந்த 3 கூட எடுத்துக்கோங்க, அது உங்க சாய்ஸ். ஆனா இது வந்து உங்களுக்கு சுகர் பெருசா டெம்ப் பண்ணாது. அப்படி ஏறினாலும் உங்களுக்கு அந்த ஃபைபர்ல வராது, 5 ஃபைபர்ஸ்ல வராது. அதனால உங்களுக்கு இப்போ ஒரு 200 இருக்குனாக்கா 300 ஏறி இறங்கி ஒரு யூரின் மோஷன் போயிட்டீங்கன்னா ஃப்ரீ ஆயிடும். அதனால நீங்க எப்படியும் சர்க்கரைக்கு மருந்து எடுக்க தான் போறீங்க. அதனால இதை அவாய்ட் பண்ண வேண்டாம். காலையில சும்மா ஜஸ்ட் ஒரு 2-3 ஸ்பூன் சாப்பிட்டு பாருங்க, இல்லைன்னா குட்டி பவுல்ல சாப்பிட்டு பாருங்க. உங்களுடைய குடல் எப்படி நன்றாக இருக்கும், உடல் மினுமினுப்பாக, முடி வளர்ச்சி, ஆன்டி ஏஜிங், இப்ப எப்படி இருக்கீங்களோ அப்படியே இருப்பீங்க. வியாதியே வராது. ஏன்னா மெட்டபாலிசம் ஹைப்ல இருக்கும், உங்களுடைய மெக்கானிக்கல் சிஸ்டமே வேற மாதிரி இருக்கும். இதுக்கு மேல என்ன வேணும்? இந்த பஞ்சாமிர்தத்தை யாரெல்லாம் மிஸ் பண்றீங்களோ கண்டிப்பா நம்ம டாக்டர்கிட்ட போயிட்டு இருப்போம். யாரெல்லாம் இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ டாக்டர்கிட்ட போக மாட்டோம். ஏனென்றால் இறை தன்மையோடு இறை நம்பிக்கையோடு நான் சாப்பிட சொல்லல, மருந்தா சாப்பிடுங்க. இறையோடு சாப்பிட்டீங்கன்னா பயங்கரமா வேலை செய்யும். இதனாலதான் கோயில்ல பஞ்சாமிர்தத்தை கொடுத்தாங்க. இன்னைக்கெல்லாம் வந்து பேருக்கு ஒரு இனிப்பா கொடுக்குறாங்க. ஆனா நம்ம செஞ்சு சாப்பிடும் பொழுது ஒரு ஆரோக்கியம் இருக்கும், நம்பிக்கை இருக்கும், தெம்பு இருக்கும். உங்களோட குலதெய்வத்தை வேண்டிட்டு சாப்பிடுங்க. நம்பிக்கை, இறை நம்பிக்கை இல்லையா, எனக்கு இறை நம்பிக்கைலாம் இல்லப்பா, மருந்தா சாப்பிடுங்க. மகத்துவமா சாப்பிட வேண்டாம், மருந்தா சாப்பிட்டு பாருங்க. 48 நாள் இல்ல, 25 நாள்லயே உங்களோட உடம்பு மினுமினுக்க தொடங்கும். உங்களுடைய மனம் லேசாக இருக்கும், வயிறு சூப்பரா இருக்கும், இறையாது, நல்ல தூக்கம் வரும். இதுக்கு மேல என்ன வேணும்? நல்ல விஷயத்தை மட்டும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.